சிராஜ் விட்டது கேட்சா இல்ல மேட்சான்ற மாதிரி தான் இந்தியாவுடைய தோல்வி விளிம்பில் இருக்க காரணமே இந்த இடத்துல சிராஜ்னு சொன்னா நம்ப முடியுமா? ஆனா உண்மையிலே அவர் தான் காரணம். ஆனா இதை காரணமா எடுத்துக்க முடியாது. ஏன்னா பவுண்டரி லைன்ல எதிர்பாராத விதமாக பவுண்டரியை கிராஸ் பண்ணாரு, கேட்சை பிடிச்சிட்டு. அதுவும் பிரசித் கிருஷ்ணா ஓவர் செலிப்ரேட் பண்ணிட்டாரு. முன்னாடியே செலிப்ரேட் பண்ணி ஹாரி ப்ரூக்கை பார்த்து ஒரு பக்கம் முறைக்கிற தருணம், சிரிக்கிற தருணம்லாம் வந்தது. ஆனா கடைசி நேரத்துல லெக் சைட்ல லாங் ஆன்ல ஃபீல்டிங் பண்ணி கொண்டிருந்த சிராஜ் கிட்ட அந்த கேட்ச் போனது. அந்த கேட்சை டிராப் பண்ணல, ஒரு பக்கம் கேட்சை பிடிச்சிட்டு பவுண்டரி லைன்ல கிராஸ் பண்ணி அதை சிக்ஸ் ஆகவும் மாற்றி கொடுத்துட்டாரு. கிட்டத்தட்ட 374 ரன் அடிக்கணும் இந்திய அணி, கிடையாது இங்கிலாந்து அணி. அப்படிப்பட்ட நேரத்துல கடைசியா 4வது இன்னிங்ஸ்ல இவ்வளவு பெரிய ரன்னை சேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஓவல் கிரவுண்ட்ல இது வரைக்கும் சேசிங்ல பெஸ்டான இன்னிங்ஸ் எதுனா 263. அதாவது 1902ல ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக தான் பீட் பண்ணிருக்காங்களே. இது வரைக்கும் அதுக்கு மேல ஒரு ரன்னை பீட் பண்ணிருக்காங்களா? கண்டிப்பா கிடையாது. நாம நேற்றைய வீடியோல சொன்ன மாதிரி 2022ல தான் பிராண்டன் மெக்கலம் கோச்சரா வந்த பிறகு 378 ரன்னை இந்தியாவுக்கு எதிராக பீட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி தொடக்கத்துல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இந்த ஹாண்டர்சன் டெண்டுல்கர் டிராபிக்கு தொடக்கத்துல நடந்த முதல் டெஸ்ட் போட்டியில 371 ரன்னை சேஸ் பண்ணிருக்காங்க 4வது இன்னிங்ஸ்ல. ஆனா இன்றைய போட்டியில 374 என்பது ஓவல் கிரவுண்ட்ல அசாத்தியமான விஷயம். ஆனா இந்த இடத்துல அதை சாத்தியப்படுத்துற மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் நடந்திருக்கிறது. ஜோஸ் டங் அவர்கள் ஒரு வாயை விட்டு இருந்தாரு பிரஸ் மீட்ல. என்ன சொன்னாருன்னா, எங்களுடைய அணி வீரர்கள் தரம் வாய்ந்த வீரர்கள், 2 பார்ட்னர்ஷிப் அமைஞ்சாலே போதும் 374 அசால்ட்டா அடிச்சுட்டு போவோம். இன்னும் சொல்ல போனா எனக்கெல்லாம் வாய்ப்பே கிடைக்காது, அப்படி மீறி எனக்கு வாய்ப்பு கிடைச்சா அந்த இடத்த சிறப்பா விளையாடி ஆட்டத்தினுடைய போக்கையை மாற்றக்கூடிய திறமை என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு டங் அவர்கள் வாயை விட்டு இருந்தாரு. ஆனா வாயை விட்டதும் மட்டும் இல்லாமல் செயல்பாட்டிலையும் காட்டி இருக்கிறாங்க. இந்த ஹாரி ப்ரூக் 39 பாலுக்கு 50 அடிச்சு, 91 பாலுக்கு 100 அடிச்சு, 98 பாலுக்கு 111 அடிச்சு மீண்டும் சிராஜ் கிட்டே கேட்ச் ஆயிட்டு வெளியே போனாரு. ஆனா ஹாரி ப்ரூக்கும் ஜோ ரூட்டும் தான் சிறப்பான சம்பவத்தை செஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி ஜாக் ராலி 14 ரன்ல, அதுவும் 3ஆம் நாள் ஆட்ட நேரம் முடிவிலே சிராஜினுடைய அந்த ஃபுல் லென்த் பாலின் மூலமாக போல்ட் ஆயிட்டு வெளியே போயிட்டாரு. அதற்கடுத்து டக்கட் அவர்கள் 54 ரன்கள்ல அவரும் வெளியேறிட்டாரு. இப்போ ஹாலி போப் எல்பிடபிள்யூ சிராஜினுடைய பந்து வீச்சுல இவர் 27 ரன்ல வெளியேறினவுடன் 106க்கு 3 விக்கெட் விழுந்தாச்சு. எப்படியும் இந்திய அணி 374க்குள்ளார 9 விக்கெட்டுகளை எடுத்து விடும். என்னடா இவன் 9 விக்கெட் தானே, ஓக்ஸுக்கு காயமிட்டு கையில கட்டு போட்டு இருக்கிறதுனால இவருடைய விக்கெட் இந்த இடத்துல நாம கண்டுக்க தேவையில்லைன்னு தான் நினைச்சோம். ஆனா கடைசி நேரத்துல ஒரு 44 ரன் அடிக்கணும். அந்த நேரத்துல 6 விக்கெட் இங்கிலாந்து கிட்ட கையில இருக்குது. அந்த நேரத்துல ஸ்டம்ப் மைக்ல போயிட்டு சுப்மன் கில் அவர்கள் எல்லாரையும் உணர்ச்சி வசப்படுத்துறாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, பசங்களா இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது. இந்த 1 மணி நேரம் நம்ம ஒழுங்கா போராடிட்டோம்னா, உத்வேகமா போராடிட்டோம்னா போதும், எல்லாரும் சேர்ந்து போயிட்டு ஓய்வெடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரையும் உற்சாகப்படுத்துறாரு. அந்த உற்சாகத்தின் அடிப்படையில தான் அடுத்தடுத்த விக்கெட்டுகளை பறிபோனது இங்கிலாந்து அணியிடம். எப்படி தானே கேக்குறீங்க? ஜோ ரூட் அவர்களும் ஜேக்கப் பெத்தல் அவர்களும் பிரசித் கிருஷ்ணா ஓவர்ல அவுட் ஆயிட்டு போயிட்டாங்க. தொடர்ந்து பவுன்சர் பாலே போட்டுக்கிட்டு இருந்தாரு. எப்படியாச்சும் இவங்களை விக்கெட் எடுக்கணும், ஒரு உத்வேகம் கிடைச்சு, அதாவது 75வது ஓவர்ல தேஞ்ச பால போயிட்டு 140 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பிரசித் கிருஷ்ணாவும் சிராஜும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது யாருமே எதிர்பார்க்கல. ஒரு பால் நல்லா இருக்கிற சமயத்திலே இவங்க இப்படி செயல்பட்டு இருந்தா கண்டிப்பா ஜோ ரூட்டுடைய விக்கெட் எப்பயோ எடுத்திருக்கலாம். இன்னொரு பக்கம் ஹாரி ப்ரூக் இந்த சிராஜ் அவர்கள் கேட்ச விட்டதுனாலதான் இவ்வளவு பெரிய பயமும் அச்சமும் நமக்கு ஏற்பட்டது. கடைசி வரைக்கும் இந்திய அணி போராடியே தோக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குமா? ஏன்னா இந்த இடத்துல 35 ரன் மட்டும் தான் அடிக்கணும். ஆனா இந்தியா 4 விக்கெட் எடுக்கணும். நியூ பால் வரதுக்கு 3.5 ஓவர் மட்டும் தான் இருக்கு. ஆல்ரெடி 76.2 பந்துகளை வீசி இருக்கிறார்கள் இந்திய அணி. சோ ஆகையினால 3.4 ஓவர், அந்த ஓவர் முடிஞ்சிருச்சுனாவே நியூ பால் கிடைச்சிருச்சுன்னா அதுல ஸ்விங் பண்ணக்கூடிய திறமை ஆகாஷ் தீப் கிட்டையும் சிராஜ் கிட்டையும் இருக்குது. ஆகிய காரணத்தினால 4 விக்கெட் ஈஸி கிடையாது. ஆல்ரெடி தடுமாற்றத்தெல்லாம் இருக்கிறாங்க ஜேமி ஸ்மித்தும் ஓவர்டனும். ஏன்னா அவங்க 2 பேரும் தான் இப்ப பேட்ஸ்மேனா இருக்கிறாங்க. அந்த காரணத்தினால அந்த பதற்றத்தை நம்ம அப்படியே மேலும் வச்சிருக்கலாம். இந்த லைட் விஷயத்துல ரொம்ப கேவலமா நடந்து விட்டது. ஏன்னா அம்பையர்கள் மோசமா நடந்து கொண்டார்களா? ஏன்னா லைட் இல்லைன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டாங்க, சந்தோஷம் தான். ஆனா அந்த நேரத்துல இங்கிலாந்து அணிக்கு பதற்ற நிலை இருக்கிறது. நீங்களே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 பால்களுக்கு மேல 2 பேருமே ஆடி ஒருத்தர் 2 ரன் அடிச்சிருப்பாரு ஜேமி ஸ்மித். ஆனா இந்த பக்கமா பாத்தீங்கன்னா டன் அவர்கள், ஓவர் டன் அவர்கள் 0 ரன்லயே இருந்திருப்பாரு. இந்த பதற்ற நிலையிலேயே அவங்களை வச்சிருந்தோம்னா கண்டிப்பா இந்த இடத்துல வின் பண்ணக்கூடிய சூழல், ஏன் 2 விக்கெட் கூட எடுத்திருக்கலாம். அந்த 1 மணி நேரத்துல என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா இந்த இடத்துல அந்த பதற்றம் குறைந்து மறுநாள்ல நாம 35 ரன் தான் அடிக்கணும். ஆகிய காரணத்தினால நம்ம ஈஸியா அடிச்சிடலான்ற ஒரு மைண்ட் தாட்டம் வந்துடும். ஆனா இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும் பொழுது தொடர்ந்து வீசி கொண்டிருக்கிறார்கள் பிரசித் கிருஷ்ணாவும், இன்னொரு பக்கம் சிராஜும். சரி, இப்ப நியூ பால் வந்ததுமே இவங்க ரெஸ்ட் எடுக்க போயிடுவாங்களா இல்ல தொடர்ந்து வீசுவாங்களான்ற அச்சம் இருந்தது. இப்ப நமக்கு அந்த கேப் கிடைச்சதுங்களா, அந்த 1 மணி நேரம் முன்னாடியே இவங்க லைட் பிரைட்னஸ் இல்ல, ஆகையினால நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. இது நமக்கு சாதகமாக பயன்படும் தான் நினைக்கிறேன். ஏன்னா ரெஸ்ட் எடுத்து தொடர்ந்து
இந்த அவங்களுடைய ஸ்பெல்லில் 10 ஓவர் வீசக்கூடிய திறமையும் அவர்கள்கிட்ட இருக்குது. சிராஜ் சொல்லவே வேண்டாம். இந்த பாடகவாஸ்கர் டிராஃபிலையும் 150 ஓவர் வீசினாரு. இப்பொழுது இந்த ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராஃபிலையும் ஒரு 150 ஓவர் வீசுறாரு. இந்த அளவுக்கு திறமை, இந்த அளவுக்கு உடல் வலிமை கடவுள் கொடுத்தது அவருக்கு வரம் தான். இப்படிப்பட்ட வீரரை இந்த இந்திய நிர்வாகம் கண்டுபிடிச்சதும் ஒரு வரம் தான். ஏன்னா இந்த மாதிரி எவ்வளவு பந்து வேணாலும் கூட்டுறா, நான் போடுறேன்டா, அதுவும் பால் தேஞ்சு போன பால்ல 76வது ஓவர்ல வந்து 140 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறேன்னா அதெல்லாம் யாருமே ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். எந்த அணியுமே செய்யாது. அந்த நேரத்தில் ஸ்பின்னர் கிட்ட கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கட்டுப்படுத்துங்கப்பா, நான் நியூ பால் வர வரைக்கும் நீங்க எப்படியாச்சும் சமாளிங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டு போற இந்த உலகத்துல இந்த மனுஷன் தொடர்ந்து நானே வீசுறேன், நியூ பால் வந்தாலும் நான் வீசுறேன். ஆனா இன்றைய கடைசி நாள்ல வந்து கண்டிப்பா அந்த 3.5 ஓவரையும் இவங்க தான் வீசுவாங்க. நியூ பால்லையும் பிரசித் கிருஷ்ணாவும் ஆகாஷ் தீப்பும் இன்னொரு பக்கம் சிராஜ் மட்டும் தான் வீசுவார்கள். ஆனா இந்த இடத்துல ஜோ ரூட்டும் ஹாரி ப்ரூக்கோடைய பார்ட்னர்ஷிப்பை பத்தி நம்ம பேசணும். கிட்டத்தட்ட 4வது விக்கெட்டுக்கு 195 அடிச்சு இப்போ 339க்கு 6 விக்கெட் இருப்பதற்கு காரணமே ஜோ ரூட்டும் ஹாரி ப்ரூக் தான். ஆனா ஜோ ரூட் தனிப்பட்ட சாதனை இந்தியாவுக்கு எதிராக வச்சிருக்காரு. இந்தியானா அல்வா சாப்பிடுற மாதிரி போல. அது பவுலர்கள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறாங்க. காலம் மாற மாற எல்லா பவுலர்களுமே சேஞ்ச் ஆகுறாங்க. ஆனா ரூட் மட்டும் அந்த இடத்துல இந்தியாவில இருந்து வரியா, உன் ஓவரை நான் அடிப்பேன்டா, என்ன எப்படி வேணாலும் போடுறா, நான் பொழந்து கட்டுவன்ற மாதிரி தான் அவருடைய ஆட்டம் இருந்தது. 2016ல ஒரு 500 ரன் அந்த தொடர்ல, அதே மாதிரி 2021 500 ரன் அடிச்சிருந்தாரு. தற்பொழுது மீண்டும் 2025ல இந்தியாவுக்கு எதிராக 500 ரன் அடிச்சிருக்கிறார். இதன் மூலமாக உலக அளவுல இந்தியாவிற்கு எதிராக டெஸ்ட் போட்டிகள் அதிக ரன்களை அடித்தவர் ஜோ ரூட் தான். 2800 ரன்களை குவித்திருக்கிறார். அதிக சதம் அடித்தவர் 12 சதம் அடிச்சு இவர் தான் முதலிடத்தில் இருக்கிறாரு. அதிக 50 அடிச்சு, அதாவது 16 முறை 50 அடிச்சு இவர் தான் முதலிடத்தில் இருக்கிறாரு. இப்படி இந்தியாவுக்கு எதிராக மட்டும் அல்வா சாப்பிடுற மாதிரி ஜோ ரூட் அவர்கள் சிறப்பா செயல்பட காரணம் என்னன்னு தெரியல. இந்தியாவிலிருந்து வந்த பவுலர்களை எல்லாரையுமே சிதறடிக்கிறது தான் தன்னுடைய வேலைன்னு சொல்லிட்டு பிறந்து வந்த மாதிரி தான் இவனுடைய ஆட்டமே இருக்குது. இப்போ இந்தியா ஜெயிக்கிறதுக்கு திருப்பு முனையா அமைய போறது ஒரே விஷயம், இந்த 4 விக்கெட் எடுக்கணும். இந்த 4 விக்கெட் சொல்றதுக்கு பதிலா 3 விக்கெட் சொல்லலாம். ஏன்னா ஓக்ஸ் அவர்கள் டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கையில வந்து அந்த இது போட்டு பேண்டேஜ் எல்லாம் போட்டிருக்காரு. இருந்தாலும் அவர் உள்ள வருவதற்கான ஒரு சான்ஸ் இருக்கு. ஒத்த கையில கூட ஆடுறதுக்கு தயங்க மாட்டேன்ற மாதிரி தான் ஜெர்சி அணிஞ்சுக்கிட்டு ஒரு பக்கம் தயாரா இருக்கிறாருன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல விக்கெட்ன்றது ரொம்ப முக்கியம். நீ சும்மா போயிட்டு நான் ஸ்ட்ரைக்ல நின்னா நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் உள்ள இருந்தா கூட 35ன்றது 12 அடிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் ஓக்ஸ் அவர்கள் அந்த நேரத்தில் ஒத்த கையில பேட்டை தூக்கிட்டு வருவாருன்றதான் உண்மை. அது இங்கிலாந்து தரப்புல, அதுவும் ஸ்டோக்ஸ் வந்து கேப்டனா இருக்கிறாரு. தனிப்பட்ட முறையிலே அவ்வளவு போராடுவான். மனுஷங்களை, அதாவது தன்னுடைய கூட இருக்கக்கூடிய பசங்களையா விட்டுருவான், எப்படி உசுபதி தான் வச்சிருப்பாரு. அந்த வகையில பார்க்கும் பொழுது ஓக்ஸும் தனக்கு காயம் ஏற்பட்டாலும் நான் உள்ள வருவேன்று தான் வருவாருன்னு நினைக்கிறேன். அப்படி வந்து இந்த இடத்துல வின் பண்ணி கொடுத்தா சீரீஸ் அவங்க வின் பண்ணுவாங்க. டிரா பண்றதுக்கான சான்ஸ் கிடையாது. ஒரு நாள் முழுக்க கிடையாது இருக்கிறது. 90 ஓவர்கள் இருக்கிறது. 35 ரன் அடிக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. 4 விக்கெட் எடுக்கிறதும் பெரிய விஷயம் இல்லை. என்ன வேணாலும் நடக்கலாம். இந்தியாவும் ஜெயிக்கலாம், இங்கிலாந்தும் ஜெயிக்கலாம். அப்படி என்ன நடந்தாலும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 2-2ன்ற கணக்குல சமன் செய்ய போறாங்களா, இல்ல 2-1 இல்ல 3-1ன்ற கணக்குல இங்கிலாந்து இந்த சீரீஸை வெற்றி அடைவார்களான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை முழுமையாக தெரிஞ்சுக்கணுமா, தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.